9 இடங்கள்ல தாக்குதல் நம்ம படுத்திருக்கோம். இந்த 9 இடங்களுமே ஒரு தீவிரவாத அமைப்போட கேம்ப் ஆஃபீஸ்ங்கிற மாரி நம்மளுடைய அரசாங்கமும், நம்முடைய கௌரவமிக்க இரு ராணுவ தளபதிகளும் வந்து பெண் தளபதிகள் பேசியிருந்தாங்க. இந்த பர்ட்டிகுலரா இந்த 9 இடம் எதுக்காக பண்ணியிருந்தாங்க சார்? இந்த 9 இடமும் ட்ரெய்னிங் சென்டர்ஸ். ஜெய்ஷ் இ முகமது, எல்இடி, அப்புறம் 3 3வது டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். அவங்களோட ட்ரெய்னிங் சென்டர்ஸ் அங்க கண்டிப்பாவே இருக்கு. இதுல வந்து சிக்னிஃபிகன்ட் என்னன்னா, ம் இது டோட்டலா பாகல்பூரும், முதிர்கா இது 2மே பாகிஸ்தானுக்குள்ள இருக்கிறது. மத்ததெல்லாம் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருக்குள்ள இருக்கிறது. இப்போ அவங்க வந்து அவங்க ஷிம்லா அக்ரீமெண்ட்ட அவங்களே அத உடைச்சோனே, நம்ம நம்ம வந்து சிம்லா அக்ரீமெண்ட்ல ஒரு ஐபின்றது இன்டர்நேஷனல் பவுண்டரி, எல்ஓசின்றது லைன் ஆஃப் கண்ட்ரோல். அதெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணது தான் இந்த ஷிம்லா அக்ரீமெண்ட். அந்த அக்ரீமெண்ட்டே இல்லாத போது அது ரெகக்னைஸ்ட் இல்ல. அப்படி ரெகக்னைஸ்ட் இல்லாத போது, நான் சொல்றது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்னா, என்னோட டெரிட்டரியில பாகிஸ்தான் உட்காந்துருக்கு. அதுதான் பிஓகே. ஓகே. அப்போ அது என்னோட இடம் தானே. அங்க நான் வந்து பாம்பு போட்டா என்ன? அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அது பிஓகே. பிகாஸ் அவன் ஷிம்லா அக்ரீமெண்ட்ட வயலேட் பண்ணோனே நம்ம பண்றதில்ல. அது பெரிய விஷயமே இல்ல. ஒரு ஜட்ஜ்மென்ட் யாரும் குடுக்க போறதில்ல. பட் இஃப் யூ கோ டூ இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வி கேன் சே திஸ். இது ஒண்ணு. ஆனா, அத தாண்டி பாகல்பூர்ல அடிச்சது, முதிர்காவும் கூட பிஓகே பக்கத்துல இருக்கு. அங்க 2 சைட்ல பண்ணியிருக்காங்க. பாகல்பூர்ல தான் மெயின் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஜெய்ஷ் இ முகமது. அந்த அ மௌலானா முகமது அசார். அவர டார்கெட் பண்ணியிருக்கிறோம். ஆனா, ஏன் நான் அந்த டைமிங் முன்னால சொன்னேன்னா, 2 வாரத்துக்கு முன்னால அப்டின்னா, அப்ப நம்ம இது தெரியும். நம்ம சொன்ன பேச்செல்லாம் தெரியும். இந்த மாதிரி நம்ம பழி வாங்குவோன்ட்டு. அப்ப அங்க இருக்க டெரரிஸ்ட்லாம் வெளியேறியிருப்பாங்க. நெறைய பேர் வெளிய போயிட்டு உள்ள ஹிண்டர்லேண்ட்ல போய் கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு வரலான்னு போயிருக்காங்க. அப்ப ஜெனரலா கொஞ்சம் காலியா தான் இருந்திருக்கும்.